மேலும் ஒரு அண்மை செய்தி, பொதுமக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி என்எல்சி சுரங்க விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்த அறிவிப்பு வெளியிட்டது தவிக அரசு. என்எல்சி விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தவிக அரசு. என்எல்சி விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட அறிவிப்பு வெளியிட்ட தவிக அரசுக்கு பொதுமக்கள், விவசாயிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். என்எல்சி விரிவாக்கத்தால் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்படும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். என்எல்சி விரிவாக்கத்தால் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்படும் என்று அப்பகுதி பொதுமக்கள், விவசாயிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக கடலூர் செய்தியாளர் சையத் அப்ரோஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். கள நிலவரம் எப்படி இருக்கு? போராட்டம் குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பவித்ரா. அதாவது கடலூர் மாவட்டம் என்எல்சி இந்தியா எனும் நிறுவனம் நிலக்கரி சுரங்கங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக மின்சார தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. தென்னிந்தியா முழுவதும் மின் விநியோகம் செய்யக்கூடிய இந்த என்எல்சி நிறுவனத்திற்காக இப்பகுதியில் உள்ள விளைநிலங்களை கையகப்படுத்துவது தமிழக அரசின் நில எடுப்புத்துறை. இது தொடர்ந்து இந்த பகுதி மக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி இவர்கள் நிலங்களை கையகப்படுத்தி வருகிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்றால், பல ஆண்டு காலமாக விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள இப்பகுதி மக்கள் தங்களுடைய விளைநிலங்களை என்எல்சி நிறுவனம் என்பது அடிமாட்டு விலைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கும் வகையில் கையகப்படுத்துவது மிகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்ற ஒரு சம்பவம் தற்போது ஏற்பட்டுள்ளது. அதாவது தமிழக அரசின் சார்பில் மாவட்ட வருவாய் அலுவலர் நிலம் கையகப்படுத்தும் துறையின் வாயிலாக என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் சுரங்கம் 1 விரிவாக்கத்திற்காக நிலங்களை கையகப்படுத்துவதற்கு தற்போது குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் உள்ள தென்குத்தி என்ற கிராம பகுதியில் உள்ள 35 விவசாயிகளின் நிலங்களை கையகப்படுத்த ஒரு அரசாணை வெளியிட்டு ஒரு விளம்பரம் செய்துள்ளார்கள். இதில் ஆட்சேபனம் ஏதாவது இருந்தால் 30 நாட்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அதில் அறிவித்துள்ளார்கள். பொதுவாக நிலம் கையகப்படுத்தப்படும்போது அந்த பகுதி மக்களின் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படும். விவசாயிகளின் ஆட்சேபனைகள் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு கூடுதல் இழப்பீடு தொகை மற்றும் மறு வாழ்வாதாரத்திற்கு சீரமைப்பு போன்ற பல்வேறு பணிகளை அவர்கள் மேற்கொண்டு கொடுத்து விவசாயிகளுடைய அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த நிலங்களை கையகப்படுத்தப்பட வேண்டும். கடந்த கால ஆட்சி காலத்தில் இது போன்றுதான் நடந்தது. அப்போது உள்ள சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட அமைச்சர், தமிழக அரசு அடிக்கடி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள். அவர்களின் முழு ஆதரவோடு தான் இந்த நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள இந்த தாயக அரசு அதையெல்லாம் மேற்கொள்ளாமல் நேரடியாக பத்திரிகைகளில் விளம்பரங்கள் மட்டுமே செய்துள்ளார்கள். அத்தனை விவசாயிகளும் பத்திரிகைகளை பார்ப்பார்கள், அந்த விளம்பரங்களை படிப்பார்கள், நாங்கள் 30 நாட்களுக்கும் ஆட்சேபனைக்கான மனுவை அளிப்பார்கள் என்ற எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இவர்கள் செய்யறதாக தெரியவில்லை. இது ஒரு சர்வதிகார போக்கு என்றுதான் இப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த காரணத்தை கொண்டும் தங்களுடைய விளைநிலங்களை என்எல்சி நிறுவனத்திற்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதுதான் அவருடைய திட்டவட்டமான அறிவிப்பாக உள்ளது. பவித்ரா, எந்த காரணம் கொண்டும் தங்களுடைய நிலத்தை என்எல்சி விரிவாக்கத்திற்காக தரமாட்டோம் என்று விவசாயிகள் கூறியிருக்கிறார்கள் என்பதை முழு விவரங்களாக வழங்கியமைக்கு நன்றி.